தமிழக மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு சந்தோஷமான நாள். என்ன சந்தோஷமான நாளுங்கிறீங்க? அமைச்சர் பொன்முடிக்கு இப்படி ஆகிப்போச்சு, இதை போய் சந்தோஷமாக நினைக்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் எதனால் சந்தோஷப்படுறோம் அப்படின்னா, நம்ம திராவிட மாடல் கோஷ்டி இருக்க எப்போ பார்த்தாலும் ஊழலுக்கு நாங்கள் நெருப்பு அப்படிம்பாங்க. ஆனால் ஒட்டுமொத்த ஊழலுக்கே இவங்க தான் பொறுப்பு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுக்குமே தெரியும். ஆனால் திமுக உடன்பிறப்புகள்கிட்ட போய் ஏன்டா இப்படி ஊழல் பண்ணிக்கிட்டு திரியிறீங்கன்னு கேளுங்களேன். அப்படிலாம் நாங்கள் பண்ணலை, நாங்கள் யோக்கியஸ்தனுங்க அப்படின்லாம் ஒரு நாளும் அவங்க பதில் சொல்லவே மாட்டாங்க. என்னதே நாங்கள் ஊழல் பண்ணோமா, ஆதாரம் இருக்கா, எங்கேயாவது கோர்ட்டில் நாங்கள் தண்டிக்கப்பட்டிருக்கோமா, இப்படி தான் எகத்தாளம் பேசுவாங்க. அதனால தான் இவங்க வரலாற்றிலேயே ஒரு கரும்புள்ளியாக இன்றைக்கி ஆதாரத்தோட மக்களை ஓசி அப்படின்னார்ல, இப்போ அவர் ஜெயிலுக்கு போக போகிறாரு. இது உச்சநீதிமன்றத்தில் என்ன நடக்குங்கிறதெல்லாம் நம்ம விரிவாக பேசுவோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொண்டாடி தீர்த்தணுமா இல்லையா? எதனால் இதை நம்ம கொண்டாடி தீர்க்கணும் அப்படின்னா, நம்ம இன்றைக்கி போய் கோர்ட்டில் எனக்கு வயசாகி போச்சு, உடம்பு சரியில்லை, அவ்வளோ வியாதி இருக்குது அப்படின்னு கணவன் மனைவி சகிதமாக தனித்தனியாக மனுலாம் தாக்கல் பண்ணுறாங்க, மருத்துவ அறிக்கையெல்லாம் தாக்கல் பண்ணுறாங்க. ஆனால் எப்படி இருந்த பொன்முடி இவர் தெரியுமா? கொஞ்சம் பாருங்கள். இப்படி இருந்த மனுஷன் இப்ப இப்படி ஆயிட்டாரு. கல்லு உடைக்கிற ஜெயில் இல்ல, கண்ணு முழிக்கிற இரவுல, தப்பிச்சு போகவும் வழி இல்ல. பார்க்கறதுக்கு கொஞ்சம் பாவமா கூட இருக்கு. இருந்தாலும் கொண்டாட வேண்டிய விஷயத்தெல்லாம் அப்பப்போ கொண்டாடி தீர்த்தணும். நம்மளை விட வேகமாக கொண்டாடக்கூடியவர்கள் யாரு தெரியுங்களா? நம்ம திருக்கோவிலூர் தொகுதி வாக்காள பெருமக்கள் தான். இன்னைக்கு அவங்களோட மனநிலை எப்படி இருக்கு தெரியுமா? ரெடி 1 2 செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. இப்படி தான் அவங்களோட மனநிலை இருக்குது. அதே நேரத்தில் நம்ம திராவிட மாடல் உடன்பிறப்புகளோட மனநிலை எப்படி இருக்குது தெரியுமா? அதையும் பாருங்க. சத்தியமாக சொல்கிறேங்க, பயந்து சொல்கிறேன், நீங்களாம் நல்லா இருக்க மாட்டீங்களா? அவ்வளவு ஆத்திரம், கோபம் வருது. போதும், கொண்டாட்டம் ஜாலி எல்லாம் முடிஞ்சிருச்சு. சரி, இனிமேல் சீரியஸாக பேசுவோம். நம்ம திராவிட மாடல் இதில் இப்போ ஆட்சிக்கு வரும்போது என்ன சொன்னாங்கன்னா, கழக ஆட்சி அமைந்தவுடன் தங்கமணி, வேலுமணின்னு எல்லா மணியும் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தராக ஜெயிலுக்கு போவாங்கன்னு சொல்லிட்டு இப்போ செந்தில் பாலாஜி, பொன்முடி அப்படின்னு இவங்க தரப்புலேருந்து ஒவ்வொருத்தராக ஜெயிலுக்கு போயிட்டே இருக்காங்க. வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும். இப்போ போயிட்டு எனக்கு உடம்பு முடியல, அது முடியல, இதை முடியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மக்களை பார்த்து ஓசி, என்னமோ உங்கள் அப்பா வீட்டு காசில் கொடுத்தீங்களா? உதயநிதி பாசையில் கேட்டால் அப்படி தான் கேட்கணும். உங்கள் அப்பா வீட்டு காசுலேயே எங்களுக்கு ஓசியில் பஸ் விட்டீங்க, எங்களோட வரி பணத்தில் தானே விட்டீங்க, அதை ஓசி அப்படின்னாரு. இத்தனைக்கு பொன்முடி போகிற காரோட பெட்ரோலு கவர்மெண்ட் போடுது, ஓசி. காரு கவர்மெண்ட் கொடுக்குது, ஓசி. நம்ம உடம்புலாம் தலையிலேருந்து கால் வரைக்கும் முழுக்க ஓசி. நீ மக்களை பார்த்து ஓசி அப்படின்னு சொல்கிற. இன்றைக்கி நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு. ஒரு 30 நாளைக்கு நிறுத்தி வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே ஒரு உயர் நீதிமன்றத்தில் போய் அந்த நிறுத்தத்தையும் இவர் உறுதி பண்ணணும். சரி, உச்சநீதிமன்றத்தில் போய் எப்படியாவது இவர் தடை வாங்கிடுவாரா அப்படின்னு பார்த்தா சாத்தியமே இல்லை. ஏன்னா உச்சநீதிமன்ற நீதியரசர், தலைமை நீதியரசர் திரு சந்திரசூட் அவர்களுக்கு இந்த வழக்கு அப்படிங்கிறது ஏற்கனவே தெரியும். இந்த வழக்கு விவரங்கள் எல்லாமே அவருக்கு தெரிஞ்சு அவரோட அனுமதி பெற்று தான் உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு அப்படிங்கிறதே நடந்திருக்கு. இன்றைக்கி சிறப்பு நீதிமன்றத்தோட தீர்ப்பை உயர்நீதிமன்ற நீதியரசர் ஜெயச்சந்திரன் அவர்கள் ரத்து செஞ்சுருக்காரு. இப்போ பொன்முடிக்கும் அவரோட மனைவிக்கும் 3 ஆண்டு காலம் சிறை தண்டனை அப்படிங்கிறது விதிக்கப்பட்டிருக்கு. தலைக்கு ஆளுக்கு 50 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு. 50 லட்சம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொன்முடி மாதிரியான நபர்களுக்கெல்லாம் சும்மா பாக்கெட் மணி மாதிரி. ஏன்னா நம்ம திராவிட மாடல் கோஷ்டியோட கவுன்சிலர் புருஷனுங்கள்கிட்டே 50 லட்சம்லாம் பாக்கெட் மணி மாதிரி வச்சுருப்பாங்க. இவர் அமைச்சர், செம்மண்ணில் சும்மா கொடி கட்டி பறந்தவர். என்ன பண்ணுறது, இப்போ போய் 10 ரூபா பாலாஜியோட உட்காந்து பைனாப்பிள் கேசரி தான் சாப்பிட்டாகணும், வேறு வழி இல்லை. 30 நாள் கழித்து இவருக்கு போய் உச்சநீதிமன்றத்தில் என்னன்னு சொல்லி வாதிட முடியும்? ஐயா சாமி, நாங்கள் உத்தமங்க, யோக்கிய சிகாமணிங்க, எங்கள் உடம்பு முழுக்க நியாயம், தர்மம், நீதி, நேர்மை இது மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை அப்படின்லாம் வாதாட முடியாது. ஏன்னா ஆதாரப்பூர்வமாக எல்லாமே நிரூபிக்கப்பட்டு தான் உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு. வேணால் வழக்கம் போல் நாம் வடை சுட்டுக்கலாம். திராவிட மாடல் அரசுக்கு எதிராக, சமூக நீதி காத்த அரசுக்கு எதிராக பார்ப்பனர்களின் சதி,
ஒன்றிய பாஜக அரசின் திட்டமிட்ட சதி, அதிமுக அரசு போட்ட பழிவாங்கும் நடவடிக்கை இது அப்படின்னு வேணா கத்தி கதறி கூப்பாடு போடலாம், 200 ரூபா உடன்பிறப்புகளை வச்சு முட்டு கொடுக்கலாம், மற்றபடி எதுவுமே நடக்காது. அதாவது நம்ம திராவிட மாடல் கோஷ்டி எனக்கு ஒரு சந்தேகமும் இருக்குது. நம்ம முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு போகும்போதெல்லாம் ஒவ்வொரு மினிஸ்டராக தூக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை இவர் தான் போட்டு கொடுக்குறாரோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே ஒரு மீட்டிங்கில் பேசியிருப்பார், உங்களுக்கு தெரியும், நிம்மதியாக தூங்கவே இல்லை, நம்ம ஆளுங்க டெய்லி என்ன பண்ணுவாங்களோ ஏது பண்ணுவாங்களோன்னு நினச்சி எனக்கு தூக்கம் வரல அப்படின்னு. அப்போ அதை பேசும்போது பொன்முடி பின்னாடி உட்காந்து கெக்க பொக்கன்னு சிரிச்சுக்கிட்டு இருந்தார். இதெல்லாம் பார்த்துட்டு டென்ஷன் ஆகிட்டாருன்னு நினைக்கிறேன். சிரிக்கிறியா, இரு ஒன்றை போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இவரே கோத்து விட்டாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகமும் நமக்கு இருக்குது. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, திராவிட மாடல் கோஷ்டி வந்து மெல்லவும் முடியாமல் மெலுங்கவும் முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பொங்கலுக்கு கொடுத்த வெள்ளம் ஒழுகுது, வெள்ளை நீர் வடியவே மாட்டேங்குது, எது வடியணுமோ அது வடிய மாட்டேங்குது, எது வடியக்கூடாதோ அது வடியுது. போதாத குத்தத்துக்கு இடி ஒரு பக்கம் இடியை இறக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இடி அதிகாரி ஒருத்தரை கைது பண்ணிட்டோம், பார்த்தீங்களா எங்கள் திராவிட மாடல் முதலமைச்சரோட பராக்கிரமத்தை அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே பொன்முடியை தூக்கியாச்சு. அடுத்ததாக திராவிட முன்னேற்ற கழகத்தோட பொதுச் செயலாளர் வரிசையில் வந்துக்கிட்டு இருக்காரு. அடுத்து அவருக்கும் இடியை இறக்கும் மணல் பிரச்சனை அப்படிங்கிறத இடி அவ்வளோ சர்வசாதாரணமாக விடுற மாதிரி தெரியல. சரி, பொன்முடி வழக்கில் என்ன நடக்கும்? 3 ஆண்டு காலம் சிறை தண்டனை. அவரோட இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடரலாமா அப்படின்னு சில பேர் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் சாத்தியமே இல்லை. ஏன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் விசாரணை கைதி, அவர் தண்டனை நிச்சயம் செய்யப்பட்ட குற்றவாளி இல்லை, தண்டனை உறுதி செய்யப்பட்ட குற்றவாளி இல்லை. அதனால் அவர் விசாரணை கைதி தான். அப்படிங்கிறதால அவரோட எம்எல்ஏ பதவி பறிபோகாது, இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடரலாம். ஆனால் இவர் குற்றம் நிரூபிக்கப்பட்ட அக்யூஸ்டு, இவருக்கு வேறு வழியே கிடையாது, ஆட்டோமேட்டிக்காகவே காலி ஆகிடும். இப்போ இன்னும் அநேகமாக தேர்தல் ஆணையம் உடனுக்குடன் அறிவிச்சிரும் திருக்கோவிலூர் தொகுதி காலியாக இருக்கிறதா. ஆனால் இந்த வாட்டி பட்டியலை அடைச்சி திருக்கோவிலூர் மக்களுக்கு பெரிய ஜாக்பாட்டு, ஓட்டுக்கு 10,000, கொலுசு, குத்து விளக்கு இதெல்லாம் கிடைக்குமான்னு கேட்டால் திருக்கோவிலூர் மக்களே கொஞ்சம் உங்களுக்காக என்னோட ஆழ்ந்த அனுதாபங்கள், அதையெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா இப்போ 2024 பாராளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறது நெருங்கிருச்சு. இன்னும் ஒரு 4-5 மாதம் தான் இருக்குது. அதனால் பாராளுமன்ற தேர்தலோடு சேர்த்து தான் திருக்கோவிலூர் தொகுதிக்கு தேர்தல் நடத்தப்படும். அப்படிங்கிறதால இது ஒரு இடைத்தேர்தல் கணக்கில் வராது. ஸ்பெஷல் கவனிப்பு அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு சாத்தியம் கிடையாது. நீங்கள் கொடுத்து வச்சது அவ்வளோதான். அதாவது பொன்முடி இருந்தப்போ கூட தொகுதிக்கு எதுவுமே செய்யலை. சரி, ஏதோ பதவியை காலி பண்ணிவிட்டு போகிற காலகட்டத்திலேயாவது ஒரு இடைத்தேர்தல் வரும், ஏதோ 10 ரூபா தொகுதி மக்களுக்கு கிடைக்கும், அப்படியாவது செய்வார்னு பார்த்தா அதுவும் இப்போ ஒரு 2ஆம் தரமான நேரத்தில் போய் அவர் அவுட் ஆகியிருக்காரு. அதாவது தன்னோட விக்கெட்டை இழந்திருக்காரு. இப்போ அது இப்படி கூட மக்களுக்கு எதுவும் கிடைக்காது. பார்த்துங்க பொன்முடி எந்த அளவுக்கு ஒரு நல்ல எண்ணம் கொண்டவர் அப்படின்னு. அதனால் திருக்கோவிலூர் மக்களுக்கு சிறப்பு செய்தி அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. பெருசாக ஆசையை வளர்த்துக்கிட்டு வந்துடுச்சுடா 2 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ என் லாட்ரி சீட்டு காணா போச்சே அப்படிங்கிற வருத்தப்படுற அந்த காமெடி மாரி ஆகிடக்கூடாது. அதனால் முன்கூட்டியே உங்களுக்கு சொல்லிடுறேன். அது மட்டும் இல்லாமல் பட்டியல் அடைக்கிறதுக்கு இப்போ செந்தில் பாலாஜியும் இல்லை, பணத்தை வாரி செலவு பண்ணுறதுக்கு 10 ரூபா பாலாஜியும் இல்லை. 2 பேரும் ஒருத்தர் தான். இருந்தாலும் ஒரு டைமிங்காக ஒரு ரைமிங்காக இப்படி பேசினா தானே கேட்குற உங்களுக்கும் நல்லாயிருக்கும். சரி, இப்போ உடன்பிறப்புகள் இதுக்கு சந்தோஷம்தான் போடணும், ஏன்னா வருத்தப்படக்கூடாது. இல்லைனா பரம்பரையாக பொன்முடி குடும்பத்துக்கும் விழுப்புரம் மாவட்ட கொத்தடிமைகளாக தான் நீங்கள் இருக்கணும், வேறு வழி இல்லை. இப்போ இந்த பொன்முடி மாதிரியான ஆளுங்க இந்த மாதிரி ஏதாவது ஜெயிலுக்கு போய் தேர்தலில் போட்டியிட தடை விதித்து அவங்க ஒதுங்கினா தான் உண்டு. இல்லாட்டி அவர் இருக்கிற வரைக்கும் அவர் தான் எலெக்ஷனில் நிற்பார், அப்புறம் அவர் பையன் நிற்பார். முடிஞ்சால் இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, பொன்முடியை தாண்டி வளர்கிறதுக்கு விழுப்புரம் மாவட்ட ஊப்பிகள் யாராவது முயற்சி செய்யுங்க. இல்லைன்னா அவரோட இடத்துக்கு கௌதம சிகாமணி தான் வருவார். காலங்காலமாக பொன்முடிக்கு கொடி பிடித்த உடன்பிறப்புகளோட பிள்ளைகள் கௌதம சிகாமணிக்கு அடுத்து கொடை பிடிக்கணும். நான் அப்பனுக்கு அடிமையாக இருந்தேன், மகனே நீ மகனுக்கு அடிமையாயிருடா அப்படின்னு அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டு தொடர்ச்சியாக அவங்க வேலைகள் அப்படிங்கிறது தான் பார்த்துக்கிட்டு இருக்கணும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பொன்முடியை தாண்டி முன்னுக்கு வர பாருங்கள். ஆனால் பொன்முடி மாதிரி முன்னுக்கு வர பார்க்காதீங்க, கொஞ்சம் மக்கள் சேவையில் முன்னுக்கு வர பாருங்கள். இப்போ நம்ம திராவிட மாடல் முதலமைச்சர் டெல்லியிலேருந்து கிளம்பி வந்திருக்காரு. இந்தியா கூட்டணியில் அவருக்கு ஒரு மட்டு இல்லை, மரியாதை இல்லை, எதுவுமே கிடையாது. எதுக்காக போய் கடந்து ஊருள்றாங்கன்னு தெரில. என்ன காரணம்னா, இங்கே அப்படியே பிஜேபியை எதிர்க்கிற மாதிரியே காமிச்சிட்டு அங்கே போய் சரண்டர் ஆகிடுவாங்க. இந்தியா கூட்டணியில் அவங்களுக்கு கொஞ்சம் கூட மதிப்பு கிடையாது. இந்தியா கூட்டணி சுக்குநூறாக உடைய போகுது. என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். அது ஒரு தனி விவாதம், பெரிய வீடியோ நாளைக்கு உங்களுக்கு அது தொடர்பான முழு தரவுகளையும் நான் கொடுக்குறேன்.
ஆனால் இங்கே வெள்ளநீரில் ஓட்டு போட்ட மக்கள் எல்லாம் செத்துக்கிட்டு இருக்கான், சோத்துக்கு வழி இல்லாமல் இருக்கான். நீங்கள் ஒன்றிய அரசுன்னு சொல்லக்கூடிய ஒன்றிய அரசு தான் இன்றைக்கி மிலிட்ரியை இறக்கி ஹெலிகாப்டர் மூலமாக எல்லா வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது அவங்களோட கடமை, சாதனைலாம் சொல்லிட முடியாது. ஆனால் இங்கே இருந்து பார்க்க வேண்டிய முதலமைச்சருக்கு மக்களை விட கூட்டணி கட்சியோட மீட்டிங் தான் முக்கியம். இதே அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியில் இருந்துக்கிட்டே வரமாட்டேன்ட்டார். எனக்கு வேலை இருக்குப்பா, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்ட்டு போயிட்டார். இவர் ஓடுறாரு கடைக்கோடி மாநிலத்திலேருந்து டெல்லி வரைக்கும், மக்கள் எக்கேடு கேட்டால் எனக்கு என்ன அப்படின்னு. இதில் மாரி செல்வராஜ் தான் இப்போ சிஎம் போல இருக்குது. மாரி செல்வராஜ் ஒரு தன்னார்வலராக எங்கேயோ வேலை பார்த்துட்டு போட்டோம். அரசு அதிகாரிகளுக்கு உத்தரவிடுறதுக்கு மாரி செல்வராஜுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? நம்ம திராவிட இளவரசருக்கு 2 படம் இட்டு கொடுத்துட்டாங்கன்னா உடனே நீங்கள் அரசு அதிகாரிகளை போய் ஆவர்த்தனம் பண்ணுவீங்களா? எனக்கே பார்க்குறதுக்கு மாமன்னன் பார்ட் 2 ஷூட்டிங்கோன்னு நினச்சேன். ஏன்னா திராவிட மாடல் கோஷ்டி மக்கள் நல பணியை விட ஷூட்டிங் தானே அதிகமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு அப்படி தான் நினச்சேன். அப்புறமா தான் சொன்னாங்க மாரி செல்வராஜ் தலைமையில் பெரிய மீட்பு படை ஒன்று இருக்குது, அதுக்கு திரைப்பட தயாரிப்பாளர் திரைப்பட நடிகரான உதயநிதி தான் போய் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு. அதாவது அமைச்சர் உதயநிதி போய் திரைப்பட இயக்குனர் மாரி செல்வராஜ் துணைக்கு போன மாதிரி தெரியல. மாரி செல்வராஜ் அமைச்சராகி வேலை செஞ்சோம், நடிகர் உதயநிதியை துணைக்கு கூட்டு போன மாதிரியும் தான் என்னோட பார்வையில் அது தென்பட்டுச்சு. சரி, எது எப்படியோ செந்தில் பாலாஜியை தொடர்ந்து பொன்முடியோட அரசியல் வாழ்க்கை அப்படிங்கிறது முடிவுக்கு வந்திருக்கு. மக்களை பார்த்து ஓசி அப்படின்னு சொன்னால், எளியவனை வலியவன் அடித்தால் வலியவனை வல்லவன் அடிப்பான். அதை உறுதி செய்யும் விதமாக செந்தில் பாலாஜியை தொடர்ந்து பொன்முடிக்கும் அரசியல் வாழ்க்கைக்கு எண்டு கார்டு போட்டாச்சு அப்படிங்கிறத சந்தோஷத்தோடு சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன்.